ஹே காய்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் மஷ்ரூம் சூப். இது பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 200 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஷ்ரூம்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சூப் நிறைய வேணுங்கிறதுக்காக. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். மெல்ல கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா இப்போ கொதிக்க விடுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போது நல்லா சூப் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை ஒரு 1/4 கப் தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ சூப் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. திக்கானதும் இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண மல்லித்தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பை இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு சூப் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.